முத்திரையாகப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது இருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க கர்த்தரை துக்கப்படுத்தினா கர்த்தர் உங்களிடத்துல இருக்க மாட்டார். ஒரு காலத்துல பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பீங்க, ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவி இருக்கா? யோசித்து பாருங்க. சவுல் ஒரு நாள் இப்படிதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா, உண்மைதான். ஆனா கர்த்தரை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை அவனிடத்துல காணப்பட்ட போது கர்த்தர் விலகினதை அவன் அறியாது இருந்தான். இன்னைக்கு சிம்சோனோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. கர்த்தர் அவனுக்கு ஒரு நாள் அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு எத்தனையோ பெலிஸ்தியர்களை வெட்டி வீழ்த்தினான். ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை அவன்கிட்ட வரும்போது அவனோட வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்தது கூட அவனுக்கு தெரியல. பெற்றுக்கொண்ட ஒரு நாள் உண்மை. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கா? காத்து கொண்டு வர்றோமா? அதுல இன்னும் பெருகி கொண்டே இருக்கிறோமா? இல்ல பெறாமலே இருக்கிறோமா? இழந்து போய் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு. கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க கர்த்தர் உனக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவான அபிஷேகத்தை பொழிந்தருளுவார். வேதம் சொல்லுது, அப்போஸ்தலரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், உன்னதத்தின் பலத்தால் நிரப்பப்படும் வரைக்கும் காத்திருங்கள் என்று சொன்னார். ஏன் கர்த்தருடைய சமூகத்தை தேடணும்? இரண்டாவதாக வேதம் சொல்லுது பாருங்க, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியின் நிறைவான அபிஷேகத்தை பெற்று ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜெயமுள்ள ஜீவியத்தை வாழணும்னா இன்னைக்கு நமக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு பழக்கம் நமக்கு தேவை. நிறைவான அபிஷேகம் நமக்கு தேவை. நிறைவான அந்த அபிஷேகம் உங்கள் காரியங்கள்லாம் மாற்றும். அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும். அந்த அபிஷேகம் உங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் தேவ சமூகத்தில் நிற்க முடியும். யோசித்து பாருங்க. இன்னைக்கு அபிஷேகம் அவசியம். பரிசுத்த ஆவியின் நிறைவான அபிஷேகம் வேண்டும். அதற்காக கெஞ்சுங்க. வீடுக்காக கெஞ்சுறதை காட்டிலும், பணத்துக்காக கெஞ்சுறதை காட்டிலும், நல்ல வேலைக்காக கெஞ்சுறதை காட்டிலும், அழகை காட்டிலும் இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக கதறுங்க. அதுதான் நீங்க அடையாளம். அதுதான் உங்களை மீட்கக்கூடிய அடையாளம். அதுதான் முத்திரை மோதிரம். வருகைக்கு எடுத்துக்கொள்வதற்கு உங்களை தகுதிப்படுத்துவதே அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அபிஷேகத்தை குறித்து கரிசனையா இருங்க. வாஞ்சிங்க, தேடுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களே தெரியாது. ஏசப்பா வருகையில பிரவேசிக்கணும்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதுல நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கை வாழ ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை பாழான ஸ்தலங்களை பயிர் நிலமாக மாற்றுவா. அல்லேலூயா.